தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன, அதை பண்ணுறது மூலிமா நமக்கு என்ன அட்வான்டேஜ், கூடவே அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிற இந்த 3 விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னாக்கா துணை நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. துணை நிறுவனம்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய கம்பெனி எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அமேசான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அமேசான் என்ன தான் ஒரு பெரிய கம்பெனியாக இருந்தாலும் அவங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் இல்லாமல் டெய்லியும் சேல்ஸ் குறையும். அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் எவ்வளோ வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒரு துணை நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களுக்கு ஒரு பிரான்ச் மாதிரி. ஒரு பிரான்ச்சில் தேவைப்பட்ட கன்சியூமர்ஸை அவங்க எடுத்து கொடுப்பாங்க. எவ்வளோ தான் பெரிய கம்பெனியாக இருந்தாலும் அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் இல்லாமல் அவங்களால குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் ஏர்ன் பண்ண முடியும். அதிகமாக ப்ராஃபிட் வேணும்னா அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் கன்ஃபார்ம் வேணும். இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு பிரான்ச்சாக அவங்களுக்கு இருந்து ஒரு துணை சந்தை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அவங்களோட ப்ராடக்டை விற்று கொடுக்கணும். அதை விற்று கொடுக்கறது மூலயமா நமக்கு ஒரு 10% இல்லை ஒரு 5% ஒரு ப்ராடக்ட்லேருந்து நமக்கு குறிப்பிட்ட கமிஷன்ஸ் கொடுப்பாங்க. அதை தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு நீங்கள் தனியாக பிரான்ச்லாம் ஓப்பன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அழகாக நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற ஒரு சோஷியல் மீடியா ஆப்பை யூஸ் பண்ணி அழகாக அந்த பிஸ்னஸை பண்ணலாம். இப்போது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறது மூலிமா நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இதில் 0 இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து தொடங்க போகிறோம். ஸோ நமக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஆட்ஸை க்ரியேட் பண்ணி நம்ம ஒரு சோஷியல் மீடியா ஆப்பில் போஸ்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபேன் பேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும் உங்களுக்கு லைனாக போஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதில் பை பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன் ஃபேஸ்புக்கை சொல்கிறேன் அப்படின்னாக்கா மற்ற சோஷியல் மீடியா ஆப்ஸை கம்பேர் பண்ண சொல்ல ஃபேஸ்புக் ஒரு பப்ளிக் சைட். ஸோ பப்ளிக்ன்றதால நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் நமக்கு வாங்குறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. வெறும் இந்தியாவை மட்டும் நம்பிக்கிட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் இறங்காதீங்க. ஸோ வேர்ல்டு வைட் பண்ணால் தான் நமக்கு ஓரளவுக்கு வச்சு ப்ராஃபிட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு நோ ரிஸ்க் ஜாப் அப்படின்ட்டு சொல்லலாம். இதில் பண்ணுறது மூலயமா நமக்கு எந்த ரிஸ்க்குமே கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம ஒரு சோஷியல் மீடியா ஆப்பில் அட்வர்டைஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு பிரான்ச்சோ ரன் பண்ணலை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் இப்போலேருந்தே இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பின்னாடி ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு பிரான்ச்சோ ஸ்டார்ட் பண்ணும்போது கன்ஃபார்ம் உங்களுக்கு கன்சியூமர்ஸ் இதில் வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன். இவங்க தான் பண்ணணும், ஒரு 30 ஏஜுக்கு மேலே இருக்க தான் பண்ணணும், 45+ இருக்கவங்க தான் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நீங்கள் ஒரு 15+ இருந்தாலே போதும். அழகாக அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை அழகாக பண்ணிக்கிட்டே வந்தால் போதும். பின்னாடி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் முன்னாடி நோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அதிலேருந்தே டெவலப் ஆகி இப்போ ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுற அளவுக்கு அழகாக வந்துட்டுருப்பாங்க. ஸோ அதே மெத்தடை தான் நம்மளும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இதில் ஐடியா இருக்கவங்க கன்ஃபார்ம் இந்த மாதிரி நோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை தொடங்குங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் எப்படி அமேசான்லேருந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்படி இது ஒர்க் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு இதிலேருந்து நமக்கு எப்படி ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்கிறத ஒரு சின்ன குட்டி ஸ்டோரியாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போது ஒரு மொபைல் கம்பெனி ஆரம்பிக்க போகிறீங்க உங்கள் பேர்லேயே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என் பேர் திரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பிராண்டை ஓப்பன் பண்ண போகிறேன், பப்ளிஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே போல் நீங்களும் இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்கள் பேரில் ஒரு மொபைல் பிராண்டை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க, லான்ச் பண்ண போகிறீங்க. அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க? மற்ற பிராண்ட் இப்போ ஒரு ஆப்பிள் பெஸ்ட்டு பிராண்ட் அப்படின்னு சொன்னாக்கா iOSல, அதே போல் ஆண்ட்ராய்டில் சாம்சங் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஆண்ட்ராய்டில் அதான் பெஸ்ட்டு ஃபோனு. அதே போல் அந்த 2 ஃபோனையும் கம்பேர் பண்ணிவிட்டு அதை விட ஒரு பெஸ்ட்டு ஃபீச்சரை நம்ம ஃபோனில் வச்சோன்னா நமக்கு ஆடியன்ஸ் வருவாங்களா வரமாட்டாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கன்ஃபார்ம் வருவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பெஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் எல்லாமே செட் பண்ணிவிட்டு லான்ச் பண்ணிவிட்டு நம்மளே அட்வர்டைஸ் பண்ணாக்கா ஒரு 10 பேர் வராங்க நம்ம ப்ராடக்டை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 பேர் வர்றது பெருசா, இல்லை நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக கூட ஒரு 5 பேர் சேர்ந்து வந்தாலும் 15 பேராக வர்றது பெருசா? அதே தாங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஒரு குட்டி ஸ்டோரியாக உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ
இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் தட்டி விடுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்பு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான டவுட் இருந்தாலும் அதில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி அமேசானில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறத பற்றி போட போகிறேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ கைஸ்.